வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இந்த வீட்டில் உள்ள காட்டப்போது வந்து ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி, ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம சாஃப்ட்வேர் வின்ட்ரடாக யூஸ் பண்ணி நமக்கு எப்படி கன்ஃபார்ம் என்ட்ரி எப்படி பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு இது லைவ் பார்க்க லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. கால் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். இப்போ இதில் உங்களுக்கு காட்டப்போது வந்து லைவ் மார்க்கெட்டு. இது நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட்டு தான். நமக்கு நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே ஆப்ஷன் செப்பரேட், ப்ரீமியம் சார்ட்டு கூட செப்பரேட் வச்சிருக்கு. அப்போ நமக்கு அந்த சார்ட்டுக்குள்ளே கிளியராக சாஃப்ட்வேர் சொல்லித்தரேன். எந்த ரேட்டில் நம்ம பை பண்ணணும், எந்த ரேட்டில் எக்ஸிட் பண்ணணும், ஸ்டாப் லாஸு எல்லாமே அந்த கிளியராக இந்த சார்ட்டுக்குள்ளே காட்டித்தரும். அப்போ இது புட் ஆப்ஷன் சார்ட்டு 24,800. இது நமக்கு இங்கே பார்த்தது இதுதான் ரியல் டைம் மார்க்கெட் வேல்யூ. உங்களுக்கு இங்கே பார்க்கலாம் ஒரு க்ரீன் கலர் அப்பாரோ, அது வந்து பை சிக்னல். அப்போ சாஃப்ட் நமக்கு சிக்னல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காட்டித்தரும். சிக்னல் கிடக்கிற டைமில் நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துடும். அந்த அலர்ட் மெசேஜுக்குள்ளே எழுதி காட்டித்தரும் எந்த ரேட்டில் நம்ம பை பண்ணோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே காட்டி தரும். இங்கே பார்த்தது இங்கே டேஷ்போர்டுக்குள்ளே எழுதி காட்டி தந்திருக்கு எந்த ரேட்டில் நம்மள பை பண்ணணும். இப்போ இந்த சாஃப்ட் இந்த சிக்னல் பார்த்துட்டு நமக்கு இந்த பை வந்தது 233 கிடச்சிருக்கு. அப்போ சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணதுக்கு முன்னாடி நம்மள அந்த கன்ஃபர்மேஷன் கூட பார்க்கணும். இப்போ அந்த சிக்னல் கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ண முடியும். கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் இப்போ பை சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து கீழே பாருங்க, கீழே வந்து ப்ரைஸ் வந்து பை ஜோன் எழுதி காட்டணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த ஆரோக்கு கீழே பார் இருக்குது, அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார். அந்த பார் க்ரீன் கலர் காட்டினேன். இப்போ க்ரீன் கலர் இல்லைன்னா ஒரு 2-3 கேண்டிலுக்கு அப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா நோ ப்ராப்ளம், அங்கேருந்து உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். இப்போ இந்த கேஸை பார்த்து நமக்கு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, இந்த லெவலில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அங்கேருந்து மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி பண்ணலாம். அப்போ நமக்கு எக்ஸிட் லெவல் இங்கே காட்டுது. என்ட்ரி டைமில் நமக்கு எக்ஸிட் லெவல் கூட இங்கே காட்டுது. 3 டார்கெட் இருக்குது, ஸ்டாப் லாஸ் கூட இருக்குது. ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் தான். இப்போ இந்த சிக்னல் பார்த்துட்டு நமக்கு எல்லா டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுன் இருக்குது. உங்களுக்கு இங்கே ஒரு ரெட் ஸ்டார்ஸ், அது வந்து ரெசிஸ்டர் லெவல். இதனை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் எகெயின் ஏறி போயிடும். அந்த மாதிரி இங்கே ஒரு ப்ளூ ஸ்டார்ஸ் கூட இருக்குது, அது வந்து சப்போர்ட் லெவல். சப்போர்ட்னா பிரேக் பண்ணிங்கன்னா அப்படி இந்த மார்க்கெட்டு டவுனில் போயிடும். இது ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக இது லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு இது லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இது ஒரு 1 டே ஃப்ரீ ட்ரையல் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.